கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா பிரச்சனை வந்துருச்சு. எப்படி பிரச்சனை வந்துச்சு? இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பின்பற்றி இரு சமூக மக்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளையைப் போல பழகி வந்த இடத்தில் திடீரென மாச்சரியங்கள் ஏற்படுகிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. இதை பயன்படுத்தி ஒரு கூட்டம் அரசியல் செய்ய பார்க்கிறது, அனுமதி கேட்கிறது, ஆயிரக்கணக்கானோர் திரட்டுவேன் என்கிறது, இது கந்தருக்கு சொந்தமான மலை என்கிறது, சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துகிறது, மதத்தின் பெயரால் துவேஷம் செய்கிறது. இப்ப நீங்க மத நல்லிணக்கத்தை விரும்புறீங்களா இல்லையா? அந்த பிரச்சனையில லெட்டர் பேட் கட்சி கூட கருத்து சொன்னானே, உங்க கருத்து என்ன? நீங்க ஏன் அந்த விஷயத்துல கருத்தே சொல்லல? அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதிலேயே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கா? ஆச்சுதா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுகவை எந்த விமர்சனமும் செய்யாம, அதிமுக மீது எந்த கல்லையும் தூக்கி எறியாமல், அதிமுகவுக்கு ஒரு டோர ஓப்பனா வச்சது மாரியே வச்சுட்டு, திமுக, பாஜகவ ஒரு கொள்கை எதிரி மாதிரி நிறுத்துனீங்க. அதுக்கு நீங்க சொன்ன காரணம் என்னன்னா, ஊழல் குற்றச்சாட்டு. திமுக ஊழல் செய்யுதுன்றது சொன்னீங்க. தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போனாங்க. அவங்க எந்த கட்சியினுடைய முதலமைச்சர்ன்னு விஜய்க்கு தெரியுமா? தலைவா படத்த ரிலீஸ் பண்ண விடாம ஒரு முதலமைச்சர் நிறுத்தி வச்சிருந்ததுக்காக, கொடநாடு பங்களாவினுடைய வாசல்ல போய் காருக்குள்ளாரயே 2 நாள் தூங்குனார்ல விஜய். அந்த முதலமைச்சர் தான் குற்ற தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போகிற காரணத்தால் அவருடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய பதவி இழந்துட்டாங்க. கண்ணியமாக ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் இதுவரை கைது செய்யப்பட்டு தண்டனை நிரூபிக்கப்பட்டிருக்கா? குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கா? அப்ப யார் ஊழல் செஞ்சவங்க? திமுக மீது எரியப்பட்ட ஊழல் வழக்குகளை எல்லாம் எப்படி தூக்கி எறியப்பட்டிருக்கிறது? எப்படி எதிர்கொள்ளப்பட்டிருக்கிறது? அதிமுகவுல குட்கா வழக்கு இன்னைக்கு வரைக்கும் கழுவுன மீன்ல நழுவுன மீன் மாதிரி போயிட்டு இருக்காரு. யாரு? விஜயபாஸ்கர். அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? அதை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு திராணி இருக்கா? அப்போ உங்களுடைய எதிர்ப்புங்கிறது எப்படியாக இருக்குதுன்னு கேட்டா, கொள்கை எதிர்ப்போ, அல்லது சித்தாந்த எதிர்ப்போ, அரசியல் ரீதியான எதிர்ப்போ இல்ல. வேறு ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்ட எதிர்ப்பாங்க. அப்போ உங்கள்ட்ட கிளாரிட்டி இல்லன்றது தான் இதிலிருந்து புரியுது. இப்ப அதிமுகவோடு கூட்டணி இல்ல. எப்படி டிக்ளேர் பண்றீங்க நீங்க? எந்த மாதிரியான டிக்ளரேஷன்? விஜய் பண்ணல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.